5 நிமிஷம் ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். நினச்ச உடனேவே சட்டு புட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாங்க. அதிக நேரம் எடுக்காது. இனி கடை பக்கமே போகவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். சுட சுட எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாது. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து இது மாதிரி விஸ்கால் நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர்ற அளவுக்கு அடித்து விட்டு கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன். வறுக்காத ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த முட்டையோடையே நல்லா கலந்துக்கங்க. கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். அதாவது நான் 150 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கங்க. 2 முட்டைக்கு 150 கிராம் ரவை கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணீர் சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, பால் கூட சேர்க்க வேண்டியதில்லை. சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ கலந்த மாவை அதிக எண்ணெயில் ஊற்றி பொரிக்க வேண்டியது இல்லைங்க. இது மாதிரி பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு சூடானதும் மாவை குழிகளில் ஊற்றி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க. வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது, உடனேவே வெந்துடும். இது மாதிரி ஈவனாக எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கங்க. நல்ல பந்து போல் சாஃப்டாக பஞ்சு மாதிரி அருமையாக இருக்கும். இதை நம்ம ஊறவும் வைக்கல, சோடா உப்பும் சேர்க்கலைங்க. கலந்ததுமே உடனேவே ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கங்க. உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்காட்டி நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சுட்டு வச்சதுமே போதும், தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனையும் வந்து சேரும். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாங்க. சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு அசத்துங்க. நன்றி, வணக்கம்.